محمد نبينا والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. சங்கையான ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்பயுமே ஞாபகப்படுத்தணும், எப்பயும் ஸலவாத்து சொல்லணும். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மௌத்தாவின் இந்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஞாபகம் செய்கிறதுக்கு மிகவும் ஏற்றமானதொரு மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதம் வந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஞாபகப்படுத்தலை, அவங்கள பற்றி நாங்கள் படிக்கலை, அவங்களோட செய்திகளை நாங்கள் தேடலை, அவங்க மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல இல்லை என்றால் நாங்கள் உண்மையிலே கை சேதவாதிகள், அல்லாஹ்விடத்தில் நஷ்டவாளிகள். ஹைர், அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தான், அல்லாஹு தஆலா அவனுடைய தெரிவு எங்கிருந்து ஆரம்பித்தது என்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஹைர், அதுக்கு முன்னால் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் மிக முக்கியமான 3 விஷயங்களோட அல்லாஹு தஆலா சம்பந்தப்படுத்தி இருக்கிறான். ஒன்று ரசூலுல்லாவுடைய பிறப்பு, ரபியுல் அவ்வல் மாதம் புற 9, இன்றைக்கு திங்கக்கிழமை. இதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை புற 9 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் அல்லாஹ் உலகத்துக்கே ஒரு முத்தாக, ஒரு பேர்லாக, உலகத்துக்கே அல்லாஹ் ஒரு வெளிச்சமாக, அருட்கொடையாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்டா ஆக்கினான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவினதும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். எனவே முதலாவது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கிருந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணினான் என்றதை ஒரு வீடியோ மூலமாக நாங்கள் பார்ப்போம். நபிமார்கள் அல்லாஹ் எங்கிருந்து செலக்ட் பண்ணினான், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்கிருந்து செலக்ட் பண்ணினான். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு பிள்ளைகளாக சொல்கிறதில்ல, முக்கியமானவங்களை மட்டும் அல்லாஹு தஆலா இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களுக்கு பார்க்கிடும். முக்கியமானவங்களை மட்டும் நாங்கள் பார்ப்போம். எப்படி நபிமார்கள் உருவாகினாங்க, எந்த பரம்பரையில் யார் யார் வந்தாங்க. குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களும் அவங்க வந்த அந்த பரம்பரையை பார்ப்போம். நான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 4 பிள்ளைகள், அதில் சாம் என்ற மகன்கிட்டருந்து இரம் என்ற ஒரு மகன், அவருடைய பரம்பரையில் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அங்காலுள்ள பரம்பரையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கீழே யார்? மேலே ஆசர் நிற்கிது, இப்ராஹிம் நபியில வாப்பா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அங்கால ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ரெட்டில் வாரதெல்லாம் நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அங்கால பரம்பரையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். 12 இன்னைக்கு சொல்லல, முக்கியமான நபிமார்களோட சம்பந்தப்படக்கூடியதை மட்டும் 4 பேரை சொல்கிறாங்க. ஒன்று யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட சகோதரர் புன்யாமீன் பரம்பரை தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மீன் வயிற்றில் இருந்தவங்க. அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரும் பிரதர்ஸ். யூசுஃப் நபியோட பரம்பரையில் வாரது தான் அல் யஸா அலைஹிஸ்ஸலாம். அல் யஸா அது இங்கே யூஷா அலைஹிஸ்ஸலாம். யஹூதாட பரம்பரையில் வருது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு கீழே வரும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அங்கால பரம்பரையில் இம்ரானுடைய மகன் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
அப்படி நிப்பாட்டுங்க மாத்து. அங்கால டிரெக்டாக முகமது ஸல்லல்லாஹு கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள், முகமது நபியோட பேர் வரட்டும். சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ பாருங்கள், அங்கால நாங்கள் யார்ட பரம்பரையில் வந்திருக்கிறோம் அதை சொல்லும். எங்களோட பரம்பரை என்ன? எங்களோட பரம்பரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய போடு பரம்பரை. குர்ஆனில் நாங்கள் நிறைய குர்ஆன் ஓதுறோம் தானே, குர்ஆனில் நிறைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் வருவதா? வருவது. அதுலேயும் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிறான். 25 சூறாக்களில் பேசுகிறான். இப்போ நாங்கள் யாருண்டா, நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறது, குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறது, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க அல்லாஹு தஆலா சொல்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிற, சும்மா ஔஹைனா இலைக அனித்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நபிக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் என்ற வஹை அறிவித்தோம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒரு முஷ்ரிக் இல்லை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிற, மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் இல்லை நஸ்ரானியும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது. இதில் பாருங்க, யஹூதி நஸ்ரானி எங்கே வருவது, இப்ராஹிம் நபி எங்கே வராங்க? யஹூதி என்ற அந்த 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 யஹூதிகள் நாங்கள் சொல்கிறது எந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு? எந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யூதர்கள் என்று சொல்லுவோம் நாம்? இஞ்சில் இல்லை, தௌராத். தௌராத் யாருக்கு கொடுக்கப்பட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ இப்ராஹிம் நபி ஒரு யூதர் என்று கனெக்ட் பண்ண இயலுமா? அப்போ அல்லாஹ் ஏன் இதை இங்கே பேசணும்? சரி, கிறிஸ்தவனும் இல்லை, கிறிஸ்தவர்கள் எந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க? இஞ்சில் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்க? அப்போ இப்ராஹிம் நபி அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இல்லை என்றது அல்லாஹ் குர்ஆனில் மென்ஷன் பண்ணணுமா? பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறதா இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு? இல்லை. ஆனால் அல்லாஹ் ஏன் மென்ஷன் பண்ணுறான்னா, வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களெல்லாம் பிணங்கி கொண்டாங்க, இல்லை இப்ராஹிம் நபியும் ஒரு யூதர் தான் என்று அவங்க சண்டை பிடிச்சு கொள்கிறாங்க. எனவே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாக்கான யஹூதியா, அவர் யஹூதியும் இல்லை, வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நஸ்ரானியும் இல்லை, வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் பியோ முஸ்லீம், சரியான தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க, அவங்க பியோவானவங்க. ஒமா கான மினல் முஷ்ரிகின், அவர் முஷ்ரிக்கும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி நிறைய இடங்கள் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான், அவங்களோட மார்க்கத்தை பேசுகிறான். நபி இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், ஏண்ட அல்லாஹ் எனக்கு நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டினான். நபி அவங்க சொல்கிறாங்க, தீனன் கியமம் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, அந்த நேரான பாதை என்றது நபி இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்துடைய பாதை என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதனால தான் நாங்கள் ஏன் அத்தஹியாத்தில் எவ்வளோ நபிமார்கள் இருக்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா மூசாவும் இல்லை, ஈசாவும் இல்லை, அலா அய்யூபும் இல்லை, ஜக்கரியாவும் இல்லை, யஹ்யாவும் இல்லை, அலா கனெக்ட் பண்ணுறோம். எங்கட வாப்பாண்டா எந்த வாப்பா ஒன்றிருக்குது ஆக மேல ஆதம். ஆதம் என்றது அபுல் பஷர். அபுல் பஷர் என்றா மனித குலத்தின் தந்தை. முழு மனித குலத்துக்கும் யாரு வாப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரீதியில் வாப்பா என்று சொல்றதா இருந்தா, குர்ஆனும் சொல்லுது மில்லத் அபீக்கும், உங்களோட வாப்பா இப்ராஹிம் நபி என்று. அது இந்த எங்கட மார்க்கத்தை வச்சு, தீனுல் இஸ்லாத்தை வச்சு அவங்களோட வாப்பட மார்க்கம். ஹைர், அது மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் சொல்லுது, என்னது? அபுல் பஷர மாதிரி உண்டு, அபுல் அன்பியா,
நபிமார்களின் தந்தை. எத்தனை நபிமார்கள் என்று பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயருக்கு கீழே எத்தனை ரெட் கலர் என்னங்க பாப்போம், எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குது? 20 இருக்குது. இவ்வளோ நபிமார்கள் ஒரு நபியுடைய பரம்பரையில் வந்தது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹி, என்ற பரம்பரையில் ரசூல்மார்களை உருவாக்கிடையா அல்லாஹ். நபி இப்ராஹிம் நபியுடைய ஒரு துஆவுடைய கபூலியத். அல்லாஹ் இன்னொரு இடத்துல இப்ராஹிம் நபியை பார்த்து சொன்னான், நீங்கள் லீடர், நீங்கள் இந்த கம்யூனிட்டியுடைய லீடர், நீங்கள் தான். நீங்கள் இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, முழு சமூகத்துக்கும் நீங்கள் இமாம் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலவ மின் துர்ரியதி, என்ற பரம்பரையிலையும் உருவாக்கிடு. எனவே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை கபூல் செஞ்சான், இப்ராஹிம் நபியுடைய துஆவை கபூல் செஞ்சான். எனவே இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை அல்லாஹ் கபூல் செஞ்சான். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபிமார்கள். ஹைர். இப்போ நாங்கள் ஏன் வாப்பா இப்ராஹிம் ஏன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், ஏன் அல்லாஹ் குர்ஆனில் வாப்பாட மார்க்கத்தை பிடிச்சு கொள்ளுங்க, மற்ற நபிமார்களோட பேரை ஏன் அல்லாஹ் சொல்லலை, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை ஏன் சொல்லலை? ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய விசேஷம் என்ன? ஏன் அல்லாஹ் குர்ஆனில் அதிகமான இடத்துல இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்றதுக்கு என்ன காரணம், என்ன ஸ்பெஷல் இருக்குது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில்? தெரியத்தனை வேணும். அல்லாஹ் பின்பற்றுங்கன்னு சொன்னால் நாங்கள் தெரியத்தனை வேணும். ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா ஊண்டி பேசுகிறான்? முதலாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் தௌஹீத் இருந்துச்சு. எந்த தௌஹீத்? என்ன தௌஹீத்? இப்போ தௌஹீத் ஜமாத், அந்த ஒவ்வொரு ஜமாத் இருக்குது, தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், வேற என்ன? ஏகத்துவம், அந்த தௌஹீத். அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன் என்றதுக்கு அங்கால பேச்சுக்கு இடமில்லை என்ற தௌஹீதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல சோதனைகள் வந்தும் ஆணித்தரமாக இருந்தாங்க. இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான், வேறொன்றும் இல்லை. இதனால தான் அல்லாஹ் நபியை விளங்க முந்தி நபியோட பரம்பரையை விளங்கணுமே. இதனால தான் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லும் பொழுதும் அவங்க இறைவனை தேடினாங்க. சூரியன் வந்துச்சுது, இதுதான் மிகப்பெரிய ரப்பன்னாங்க. அது மறைஞ்சிச்சுது, இல்லை இது ரப்பாக இருக்கலா என்ன மறைஞ்சிச்சுது. இப்படி ஒவ்வொன்றா அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டி கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டாங்க, இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் என்றதை ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டாங்க. முதலாவது தௌஹீத். முதலாவது என்னது சொல்லுங்க, வாயத்தோட தௌஹீத். ரெண்டாவது, ஷிர்க்குக்கு இடமில்லை, ஷிர்க்குக்கு அணுவளவும் இடமில்லை. இதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சிலை உடைச்ச சம்பவம் தெரியும், குர்ஆன் பேசுது. சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏண்டா ஷிர்க்குக்கு இடமில்லை, நான் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் ஷிர்க் வாழையலாம், இதை எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டில் செய்யலாம், நாங்கள் வாழ்கிறது அப்படி செய்யலாது. இஸ்லாத்தை சரியாக விளங்கணும், சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேலையை செஞ்சாங்க. முழு ஊரும் எதிர்ப்பு, பிரச்சனை இல்லை. முழு அரசாங்கமும் எதிர்ப்பு, பிரச்சனை இல்லை. ஷிர்க் இருக்கேலா என்றதில் ஆணித்தரமாக இருந்தாங்க. வாப்பாக்கு எதிராகவே போராடினாங்க. வாப்பா, நீங்கள் செய்கிறது பீல, நீங்கள் செய்கிற இந்த விக்கிரகங்கள் இது பீல, உற்றுங்க, நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் மாறுங்க, தௌபா செய்யுங்க, நான் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ஹைர். ரெண்டாவது, ஷிர்க்குக்கு இடம் இல்லை. ரெண்டாவது என்ன? ஷிர்க்குக்கு இடம் இல்லை. மூணாவது, அல்லாஹ் சொன்னால் முழுமையாக கம்ப்ளீட் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்குது. அல்லாஹ் எதை சொன்னாலும் செய்கிறது. என்னென்ன உதாரணம் எடுக்கலாம்? கட்டின பொஞ்சாதியை அல்லாஹ் சொன்னால் விட்டுட்டு வாங்க, தனி விட்டுட்டு வாங்க, பரவாயில்ல. இப்போ தான் கிடச்சிருக்குது ஒரு புல்லை, இப்போ தான் ஒரு புல்லை கிடச்சிருக்குது, மிச்ச நாளைக்கு போகிற ஒரு புல்லை கிடச்சிருக்குது. புல்லை தவழ்கிற கையில் எடுத்து கொஞ்சுற வயசு, வைஃபையும் புள்ளையும் எங்கே விட்டுட்டு வாங்க?
அவங்களோட உம்மா வீட்டில் இல்லை, நடு பாலைவனத்தில் விட்டுட்டு வா. அல்லாஹ் சொன்னான், எதுக்கென்று கேட்கல, விட்டுட்டு வந்தான். முழுமையாக கீழ்ப்படியுது. அல்லாஹ் சொன்னான், அந்த மகன் கொஞ்சம் வளர்ந்து உள்ளத்துக்கு மிச்சம் மொஹப்பத்தாக இருக்கக்கூடிய பருவம் வரும் பொழுது இப்ராஹிம் அறுத்துடும். திரும்ப மாற்றி பேசலை, இல்லையா அல்லாஹ் மகனுக்கு பதிலாக ஒரு 100 ஒட்டகத்தை அறுக்கவா, ஒன்றும் கேட்கல, எந்த எக்ஸ்கியூஸும் பண்ணல, எந்த ரிக்வஸ்ட்டும் வைக்கல. அல்லாஹ் சொன்ன செய்கிற. எனவே மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் என்று சொல்கிறது, நபி இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது முக்கியமான விஷயங்கள். முதலாவது என்ன சொன்னேன்? தௌஹீத். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஷிர்க்குக்கு இடமே இல்லை. மூணாவது முழுமையாக அடிபணிகிறது, கட்டுப்பட்டு நடக்கிறது. நாலாவது தியாக உணர்வு, தியாகம் செய்கிறது. இப்போ நான் மேலே சொன்ன 2 சமூகம் தியாகம் தானே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மார்க்கத்தில் உள்ள முக்கியமான அம்சம். நாலாவது என்னது? தியாகம் செய்கிறது. அஞ்சாவது மன தூய்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்காகவும் இல்லை, படைச்ச ரப்புக்காக எதையும் செய்யலாம் என்ற தூய்மையான இஹ்லாஸான உணர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய. ஆறாவது என்ன சோதனை வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி வீசப்படுறாங்க. கடைசி நேரம் வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் பொறுமையோடு இருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, மலக்கு பொறுப்பான மலக்குகள் வராங்க. இல்லை, எனக்கு அல்லாவோட நான் பார்த்துக்கொள்கிறேன், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாவோட நேரடியாக அவங்களோட சோதனையில் அல்லாவோட நேரடியாக தொடர்பு கொண்டு பொறுமையாக இருந்தான். ஏழாவது அல்லாஹுக்காக ஒரு வீட்டை அமைக்க சொன்னாங்க, மஸ்ஜிதை கட்டுங்க. மஸ்ஜிதை கட்டினாங்க, அதன் பக்கம் அழைப்பு விடுத்தாங்க. ஏழாவது. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமா? முதலாவது என்ன? தௌஹீத். ரெண்டாவது ஷிர்க்குக்கு இடம் இல்லை. மூணாவது முழுமையாக வழிபடுறது. நாலாவது தியாகம். அஞ்சாவது மன தூய்மை, இஹ்லாஸ். ஆறாவது சோதனைகளின் போது சபர், பொறுமையாக இருக்கிறது. ஏழாவது அல்லாஹுக்காக அல்லாஹ்வை வணங்குறதுக்கு வீடமைச்சு அதன் பக்கம் மக்களை அழைக்கிறது. எட்டாவது முழு சமூகத்துக்கும் லீடராக இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த குவாலிட்டி உள்ளவங்களாக மாறணும் என்றதைத்தான் அல்லாஹ் சொல்கிற, ஃபத்தபி மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். உங்களோட வாப்பா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. இந்த 8 குவாலிட்டியும் நபி அவங்கள்ட்ட வரணுமா, எங்கள்கிட்ட வரணும்? நபி அவங்கள்ட்ட இருக்கணும், அதை விட முக்கியம் எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் கபூல் செஞ்சு கொண்டான். எனவே தான் வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை நான் என்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டேன். அங்கே ஹரத்தில் என்னது? இப்ராஹிம் மக்காம் இப்ராஹிம் தவாப் செஞ்சுட்டு தொழுகிற இடம் மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று கஅபாவை கட்டின அந்த இடத்தை வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்படி அல்லாஹ் இப்ராஹிம் 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 என்று 25 சூறாக்களில் கிட்டத்தட்ட 69 இடங்கள் அல்லாஹ் பேசுகிறது இப்ராஹிம் நபியுடைய கபூலியத். ஹைர். போர்டில் ஒரு துஆ எழுதியிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முக்கியமான துஆக்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-10 துஆக்கள் குர்ஆனில் இருக்குது. ஒன்று போர்டில் எழுதியிருக்கிறேன். ரப்பி ஹப்லி ஹுக்மா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி கொள்ளும், பாடமாக்கி தொழுகையில் ஓதுங்க. யா அல்லாஹ் எனக்கு நிறைஞ்ச அறிவு ஞானத்தை தந்துடு, சாலிஹான மக்களோட யா அல்லாஹ் என்ன சேர்த்துடு. ஹைரன். இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் போன முறையும் சொன்ன செய்தி தான், ஆனால் நிறைய மறந்து. நாங்கள் அதை பார்ப்போம். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வைஃப் யார்? அவங்களோட வைஃப் யார்? யார்? ஃபர்ஸ்ட் வைஃப் யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம். ஃபர்ஸ்ட் வைஃப் யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம். ஹைர். எங்கே முடிச்சு எங்கே இருந்தாங்க? ஃபலஸ்தீனில் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? ஃபலஸ்தீன். இன்றைக்கு நாங்கள் மனசால துஆ செஞ்சு கொண்டிருக்கிறோமே அந்த ஃபலஸ்தீன். ஃபலஸ்தீன் இருக்குது ஷாம், ஷாம் தேசத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை முடித்தாங்க? சாரா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் சாரா நாயகி மூலம் அல்லாஹ் நபி முஹம்மதை வெளியாக்கணும் என்று அல்லாஹ் விரும்பலை.
அல்லாஹ் விரும்பினது யாரின் மூலமாக வெளியாக்கணும்? நபி முஹம்மது ஹாஜர் மூலமாக வெளியாக்கணும். இப்போ ஹாஜர் எங்கே? பலஸ்தீன்ல இல்லை. ஹாஜரை கல்யாணம் முடிக்கவும் இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் நாயகி பலஸ்தீன்லையும் இல்லை, ஷாம் தேசத்திலேயே இல்லை. அவ இன்னொரு நாட்டில். எங்க நாட்டில்? அவ இஜிப்டில். ஹாஜர் எங்கே இருக்கிறாங்க? இஜிப்டில். இஜிப்டில் நல்ல மாளிகையில் ராணியாக வாழ்ந்தவ இல்லை. இஜிப்டில் ஒரு அரசனுக்கு கீழே அடிமையாக வாழ்ந்த. அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை விளங்கிலும் எங்களுக்கு. அல்லாஹ் ஒன்று கிடைக்கணும் என்றா நாடு கடந்திருந்தாலும் அல்லாஹ் தடுவான். இப்ராஹிம் நபி எங்கே இருக்கிறாங்க? பலஸ்தீனில். சாரா நாயக கல்யாணம் முடித்து வாழ்கிறாங்க. ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க வேண்டிய பரம்பரையுடைய தாய் எங்கே இருக்கிறா? இஜிப்டில் ஒரு அரசனுக்கு கீழே அடிமையாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து இல்லை, அங்கே உள்ள அடிமை இவருக்கு வைஃபா வந்து அதன் மூலம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கணும். அந்த பரம்பரையில் தான் உலகத்துடைய பேர்ல் முத்து வெளியாகணும் என்றது அல்லாஹ்வுடைய திட்டம். இப்படி இருக்குது. இப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடித்து வாழ்கிறாங்க, நீண்ட நாள் வாழ்கிறாங்க, பிள்ளை இல்லை. சரி, இப்போ நாங்கள் அப்படி ஒரு பயணம் கொண்டு போவோம். எங்கே போகிறாங்க? இஜிப்டுக்கு போகிறாங்க. யாரோட போகிறாங்க? மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்கிருந்து போகிறாங்க? பலஸ்தீனில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இஜிப்டுக்கு போகிறாங்க. இஜிப்டில் உள்ள அரசன் என்ன செய்கிறான்டா, சாரா அலைஹிஸ்ஸலாம் நல்ல அழகான பெண்மணி என்றதுனால ஆட்களை போட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடத்துங்க, மாளிகைக்கு கொண்டு வாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கையோட பிடிச்சி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அங்கே மாளிகைக்கு கொண்டு போனால் அங்கே வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 பொய் சொல்லுவாங்க வரலாற்றில், தெரியுமா? பொய்யல்ல, பொய் மாதிரி 3 விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஒன்று தானே இங்கே கேட்டாங்க, இது யார்? அவங்க சொன்னாங்க தங்கச்செண்டு. ஏன்னா அந்த அரசன்ட்டு ஒரு தன்மை இருந்துச்சு, தங்கச்செண்டை விட்டுருவோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தங்கச்சி. அப்பையும் உடல் அரசன் என்ன செஞ்சான், சாரா நாயகியை உள்ளுக்கு அரண்மனைக்கு உள்ளால் எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியில் டோவலப் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் யோசிங்க, ஒரு ஹஸ்பண்டாக ஏண்ட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? வைஃபை உள்ளுக்கு வேறொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கல்ல, கெட்ட விதத்தில் நடந்து கொள்றதுக்கு அரசன் எடுத்துட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த அரசன் கிட்ட வாரான். அந்த அரசன்ட்ட தான் ஹாஜர் என்ற அடிமை இருக்கிற. அல்லாஹ் எப்படி சரி அதை இவங்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய திட்டம் ரொம்ப விசாலமானது, எங்கட புத்திக்கு படாது. இப்போதான் அந்த அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருங்கும் பொழுது ஒரு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், நான் பத்தினி பொம்புல, கற்புள்ள பொம்புல, நான் அசிங்கமான நடத்தையுள்ளவள் இல்லை, யாரும் தொட்டதும் இல்லை அந்நிய ஆண்கள், யா அல்லாஹ் இவனிடத்திலிருந்து என்ன பாதுகாத்துடு. துவா செஞ்சான். அல்லாஹ் அரசனுடைய கால் கையை முடமாக்கினான். வேலை செய்தில்லை, ஃபங்க்ஷன் ஆகுவதில்லை. இப்போ அந்த அரசன் கெஞ்சினான், பெண்ணே நீ துவா செஞ்சு தான் எனக்கு இப்படி ஆவிச்சது, நீ ஒரு துவா செய், என்னை லேசாக்கிடு, நான் ஒன்றும் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இவ துவா செஞ்சா, யா அல்லாஹ் லேசாக்கிடு, லேசாவிடுச்சது. என்றாலும் அரசனுக்கு மனம் இல்லை. 2வது தடவையும் கிட்ட வந்தான். சாரா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்துடு. உடனே அல்லாஹ் முடமாக்கினான். துவாவுடைய பவர் 2 இடத்துல பார்க்கலும். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா 22 நபிமார்கள் அவங்களோட பரம்பரையில். இப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாளிகைக்குள்ளால் அரசன் கிட்ட வந்தான், முடமாக்கினான், திருப்ப லேசாக்கினான். 2வது விடுத்தமும் அதே மாதிரி, 3வது விடுத்தமும் அதே மாதிரி. அப்போ 3வது விடுத்தம் அரசன் வாரான், யா அல்லாஹ் இவன்ட்டு இருந்து என்ன பாதுகாத்துடு. அல்லாஹ் நல்லா நடந்து வந்தவன் கால் கையை ஊனமாக்கிட்டான். அவன் கெஞ்சுறான், பெண்ணே லாஸ்ட் தடவை இது, இப்போ மட்டும் துவா செஞ்சு லேசாக்கி விடு. இப்போ அல்லாட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹ் லேசாக்கினான். எத்தனை தடவை துவா? 6. பாதுகாக்க சொல்லி 3 தடவை. அரசன்ற கால்கை வழக்கத்தை லேசாக்கி கொடுத்துட்டு 3 தடவை, மொத்தம் 6 தடவை. ஒரு நாள்லையா? ஒரு சின்ன டைம் உள்ளுக்கு ஆப்போசிட் துவா. பாதுகாறு லேசாக்கு, என்னம்மா விளையாடுறீங்களா? நாங்கள் கேட்போம், என்ன நீங்கள் தாங்கன்றீங்க வானன்றீங்க என்ற மாதிரி. அல்லாஹ் அப்படி கேட்க அல்லாஹ் உடனே கொடுத்து அல்லாஹ்
ஏன் சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை கொடுக்கல? எவ்வளோ துவா செஞ்சுப்பா, யா அல்லாஹ் பிள்ளை ஒன்று தந்து. ஏன் பிள்ளையை கொடுக்கல? அல்லாஹ்ட ஹிக்மத் அங்கே இருக்குது. அல்லாஹ்ட ஹிக்மத் அங்கே இருக்குது. 6 தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மாறி மாறி துவாவை கபூல் செஞ்ச அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தந்துட்டு துவா கேட்டிக்க மாட்டான். ஒரு தாயாக ஒரு பெண்ணாக கேட்டிருப்பா. அல்லாஹ் ஏன் கொடுக்கல? ஹிக்மத். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எங்களுக்கு விளங்காது. எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையிலையும் சில ஹிக்மத்துகள் எங்களுக்கு விளங்காது. நாங்கள் எவ்வளோ துவா செய்கிறோம், அல்லாஹ் தாரான் இல்லையாப்பா, எவ்வளோ கெஞ்சிட்டோம், எத்தனை சதக்கு அல்லாஹ் தாரான் இல்லையே, அல்லாஹ்ட ஹிக்மத் எங்களுக்கு படாது. இப்போ கடைசியாக அரசன் என்ன செஞ்சான்? அப்பா இப்போ லேசாக்கிடுமா, நான் ஒன்று அனுப்பிடுறேன் என்று 3வது தடவை சொல்கிற நேரம் சாரா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய அரசனுக்கு லேசாவது. அரசன் அவங்களோட மந்திரிகளை கூப்பிட்டு சொன்னான், ஒரு ஷைத்தான் உண்டல்லையா கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு. அது மனுஷனா இது? இவ துவா செய்கிறேன், நான் அப்படி சொத்தியாக போகிறேன், இவ அனுப்புங்கம்மா, சலாமத்தை அனுப்பிடுங்க, சும்மா அனுப்பவான், இந்த என் அடிமையும் கொடுத்து இவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லும். எங்கே இஜிப்டில் உள்ள ஹாஜரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அல்லாஹ் போட்ட ஹிக்மத் இவங்களை போக வச்சான் இஜிப்டுக்கு. இஜிப்டுக்கு போன இடத்துல இப்படி மாட்ட வச்சு துவாவை கபூல் செய்ய வச்சு அந்த ஹாஜர் அல்லாஹ் எப்படி சார் ரிலீஸ் பண்ணணும்? அல்லாஹ்வுடைய திட்டம் ஹாஜரை ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஹாஜர் யார்கிட்ட கைக்கு போன? சாரா அலைஹிஸ்ஸலாமோட கைக்கு போன. சாரா அலைஹிஸ்ஸலாமுக்கு அடிமையாக போன. சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? கணவன் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தாங்க, இன்னாங்க இவ நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கல்யாணம் முடியுங்க, ஏனண்டா எங்களுக்கு தான் பிள்ளை இல்லையே. அல்லாஹ் ஹாஜரை இவங்களுக்கு மனைவியாக கொடுக்கறதுக்கு அல்லாஹ் போட்ட திட்டம். இப்போ இவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள 1வது மனைவி சாரா அவங்க கொடுக்குறாங்க கணவனுக்கு, எங்களுக்கு பிள்ளை இல்லை தானே, சரி நீங்கள் முடிச்சுக்கொள்ளும். இப்போ கல்யாணம் முடிச்சு அதில் கிடைச்ச புள்ள தான் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சும் அங்கால சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை. துவா செய்கிறாங்க. எத்தனை வருஷம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சி 13 வருஷத்துக்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு யாரு கிடைக்கிறது? அங்கால உள்ள மகன் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கிறது யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜருக்கு கிடைக்கிறது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச எத்தனை வருஷத்துக்கு பிறகு அங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறது? 13 வருஷம். சாரா நாயகி எவ்வளோ பொறுமையோடு இருந்திருப்பா. அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான் 20 நபிமார்கள். சுபஹான் அல்லாஹ். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்தது தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரையில் தான் 20 நபிமார்கள். யார் ஈக்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், தாவூத், எல்லாரும் அங்கு சாரா நாயகியுடைய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது. ஹைர். இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்துட்டு அவங்க சரி முடிஞ்சது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட பரம்பரையில் ஒரு நபி கூட வரல. எவ்வளோ காலமாக? 2400 வருஷமாக ஒரு நபி கூட வரல. சாரா நாயகியுடைய பரம்பரையில் 20 நபிமார்கள் வந்து முடிஞ்சது. ஆனால் இஸ்மாயில் ஹாஜர் பெற்ற புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் 2400 வருஷமாக ஒரு நபி கூட வரல. சும்மா யோசிங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உசிரோட அந்த 2400 வருஷமும் இருந்திருந்தா அவ யோசிச்சிருப்பா, சாராட பரம்பரையில் 20 நபிமார்கள், ஏண்ட பரம்பரையில் ஏண்ட மகன் இஸ்மாயில் மட்டும்தானே, வேற ஒருத்தரும் இல்லையே, கவலைப்பட்டிப்பாங்க தானே. அல்லாஹ் சேர்த்து வச்சு கொடுத்தான். மொத்தமாக யாரு? ஒன்று தான். அங்கால 20, இங்கால ஒன்று தான். ஆனால் ஒன்று பேர்ல், முத்து. உலகத்துக்கே அல்லாஹ் ஒளி வீசும் ஒளிவிளக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ எந்த பரம்பரை சிறந்தது? சாரா நாயகியிட 20 நபிமார்களை பெற்றெடுத்த பரம்பரை சிறந்ததா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒத்த முத்த பெற்றெடுத்த அந்த பரம்பரை சிறந்ததா? எந்த சந்தேகமும் இல்லை. அங்கால 20 நபிமார்கள் இருக்கட்டும், அந்த 20ஐயும் விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் தான் அல்லாஹு தஆலா ஹபீபாக தேர்ந்தெடுத்தது. அந்த ஒருத்தரைத்தான் அல்லாஹு தஆலா நீங்கள் தான் சுவர்க்கத்துடைய டோவை நொக் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு உள்ளுக்கு என்டர் ஆகிறது நீங்கன்றது இந்த முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. முதலாவது நீங்கள் தான் கபரில் இருந்து சூர் ஊதப்படும் பொழுது முழு கோடி மக்களும் எழும்பும் பொழுது ஃபஸ்ட்டுக்கு
முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு கபூர்லேருந்து வெளியே வரணும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு சுவர்க்கத்துலுக்கு என்டர் ஆகணும். அது மட்டும் இல்லை, உங்களோட உம்மத்து தான் சுவர்க்கத்துலுக்கு ஃபஸ்ட்டுக்கு என்டர் ஆகணும். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அவ்வளோ நபிமார்களுடைய உம்மத்தும் இன்ஷா அல்லாஹ் எப்போ எங்களுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு சுவர்க்கம் போகிற உம்மத்து நாங்கள். ஹைர், ஒரு கேள்வி கேட்கணும், இதுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன். இதை முடிக்கிறேன். சுவர்க்கம் போகிறவர்கள் எத்தனை சஃப்ல இருப்பாங்க? இப்போ நாங்கள் பள்ளியில் சஃப்ல இருக்கிறோம், சுவர்க்கவாதிகள் எத்தனை சஃப்ல இருப்பாங்க? டோட்டல் இல்லை 80 இன்ஷால்லா. நாங்கள் 120 சஃப்புகள் இருப்பாங்க. எத்தனை சஃப்புகள் இருப்பாங்க? இது குர்ஆனில் சொல்லப்பட்டது மட்டும்தான் 25 நபிமார்கள். மொத்த நபிமார்கள் எத்தனை பேர்? 1,24,000 நபிமார்களில் முழு 1,24,000 நபிமார்களுடைய சமூகமும் சேர்ந்து மொத்தமே எத்தனை சஃப்பு சுவர்க்கம் போகிற இன்ஷா அல்லாஹ்? 120. அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முத்து நபியுடைய உம்மத் எத்தனை சஃப்பு? 80 சஃப் இன்ஷா அல்லாஹ். அந்த 80 சஃப்ல அல்லாஹ் எங்களை மட்டுமில்லை, எங்கள்ட முழு பரம்பரையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஹைர், இவ்வளோ சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அங்கே என்னதான் 20 நபிமார்கள் வந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சிறப்பானவங்க. அந்த சிறப்பான முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அவங்க மௌத்தாவின மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த கவுமில் கூட்டத்தில் பிறக்கிறதுக்கு நானும் நீங்களும் பாக்கியம் பெற்றிருக்கணும். ஈசா ஒரு நபிதானே, இன்ஷா அல்லாஹ் திருப்பி வருவாங்க தானே. வந்தால் அவங்களோட இஞ்சில ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறது இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஒரு நபி, ஆனாலும் இந்த நபியுடைய உம்மத்துக்கு வரும்பொழுது நான் சாதாரண ஆளாகின்றேன், எங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் பின்பற்றுவாங்க. அப்படியான ஒரு 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 முத்தான நபியுடைய கவுங்களாக, கூட்டமாக, சமூகமாக நானும் நீங்களும் பிறந்திருக்கிறது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செஞ்ச கிருபை. எனவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நிறைய படிக்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 12 நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலிருந்து சரி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கத்தை முஹப்பத் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்தோட போங்க. இன்றைக்கு முதலாவது நாள் முடிஞ்சிருச்சுது. இன்றைக்கு ஒரு 1000 சலவாத் ஓதாமல் தூங்குறில்லை. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது ஒரு 1000 சலவாத்தோடு தூங்குறேன். முடிவு செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 சலவாத்தை முயற்சி செய்வோம். எனவே அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஹவுதுல் கௌசரனும் நீர் தடாகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் நீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நஸீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.